பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ஒரு இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம் இன்டர்வியூ வந்து இப்போ பிஓ இன்டர்வியூ நடந்துட்டுருக்குது. எஸ்ஓ இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த செக்டாருக்கு வேலைக்கு போகிறோம், பேங்கிங் செக்டாருக்கு வேலைக்கு போகிறோம். இப்போ பேங்க் சம்மந்தமாக எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும். பேங்கிங் டேர்ம்ஸு, பேங்குடைய ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கணும். 2வது என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட்டை பற்றி கேட்பாங்க. ஏன்னா 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ அன்னைக்கு பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி பார்க்காம போயிடக்கூடாது, கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். அப்போ அதுக்கு முன்னுக்கூட்டியே நம்ம கொஞ்சம் பேப்பர் படிச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து புரியும். அதனால் நீங்கள் என்னைக்கு டேட்டுக்கு இன்டர்வியூ போகிறீங்களோ அன்றைக்கி பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துட்டு காலையிலே இருந்துச்சு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கிடைக்கும். அப்போ நார்மலாக நான் இன்றைக்கி டேட்டில் லெவலில் முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ பேங்க் இன்டர்வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது, இப்போ இன்டர்வியூக்குன்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒரு நியூஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, நிறைய படிக்கக்கூடாது. அதாவது ஒரு 2 நியூஸ் மட்டும் தான் படிக்கணும். இன்டர்நேஷ்னலாக 2 நியூஸ், நேஷ்னல்னால் 2 நியூஸ், எக்கனாமிக்னா 2 நியூஸ் படிக்கணும். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிக்கரிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கி 2 வருஷம் ஆகிட்டு. 2 வருஷமும் பேப்பரில் அந்த உக்ரைன் ரஷ்யா வார் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஏன்னா வருஷத்தில் 365 நாளும் உக்ரைன் ரஷ்யா வரும். அப்போ ஒரு தடவை படிக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் ரஷ்யாவுடைய அதிபர் யார், அதனுடைய கேபிட்டல் என்ன, ரெண்டுக்கு கரன்சி என்ன காசு, எந்த காரணத்தால் வார் வெடிச்சிச்சு, இதனுடைய கான்சிக்வன்ஸ், இது விளைவு எப்படி இருக்கும், இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, ஏன்னா இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள், பொருளாதார பாதிப்புகள் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக ஒரு தடவை படித்து அந்த நியூஸை வந்து பைகாட் பண்ணிடலாம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கமாஸு அதுவுடைய பிரச்சனை. அப்போ அதுக்கும் பார்த்துக்கிடணும். இஸ்ரேலுடைய கேபிட்டல் கரன்சி, இது பாலஸ்தீனத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ரெட் சி அட்டாக். இந்த ரெட் சி அட்டாக்குங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் லீட் டு 3rd வேர்ல்டு வார் அப்படிங்காங்க. அப்போ ரெட் சி அட்டாக்குக்கு என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டில் இருப்பாங்க, சோமாலியா நாட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யூகேயும் யூஎஸ்லையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, அங்கே உள்ள ரெட் சியில் வரக்கூடிய கப்பல் அட்டாக் பண்ணால் இந்தியா போய் மீட்டு கொடுக்காங்க. அப்போ இந்த மாதிரி இது இஷ்யூ எல்லாம் மாறுவது. வேறு வேர்ல்டு எக்கனாமிக் லெவல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் கொரோனாக்கு அப்புறம் வந்து கீழே விழுந்து கிடக்குது. இந்தியாவுடைய எக்கனாமி வந்து டெவலப்பாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பேங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்கிங் செக்டர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு எப்படி சப்ளை பண்ணுறாங்க, அப்போ இந்தியா எது அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, எது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இது என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது இந்த இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், இதெல்லாம் நீங்கள் டீஃபால்ட்டாக படித்து வச்சுக்கிடணும். ஏன்னா ரெட் சி அட்டாக்கு, ஏன்னா இஸ்ரேல் கமாஸு, ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ், இதெல்லாம் டீஃபால்ட்டாக படித்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எலெக்ஷன் இருக்குது, அமெரிக்காவுக்கு எலெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த 4 வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக படிச்சுக்கணும். இது போக நாளைக்கே ஏதாட்டும் ஒன்று நடக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எர்த்துக்குவேக் நடக்கலாம், இன்டர்வியூ பேஸ்டு அந்த எர்த்துக்குவேக் சம்மந்தமாக போயிடும், அல்லது புதிய ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கலாம், என்னனாலும் நடக்கலாம். நியூஸ் பேப்பர் வந்து காலையில் நம்ம படித்து பார்த்தா தான் தெரியும், ஏன்னா மாறிட்டே இருக்கும். அதுதான் அன்றைக்கி டேட்டில் உள்ள நியூஸ் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி டேட்டை நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரைசியானா டைலாக் அப்படிம்பாங்க. நமக்கு வந்து கிரீஸுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கார். இதுமாதிரி ஏதாட்டும் ஒரு ஆள் வருவாங்க. அவர் வந்து IMEC G20 மாநாட்டில் இந்த மிடில் ஈஸ்ட்டு எக்கனாமிக் காரிடர்னு ஒன்று போட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு கமாஸ்க்கும் வார் போகிறனால அந்த இடம் அப்படி நின்றுட்டு இருக்குது. அப்போ அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுனா கிரீஸ், அதை பற்றி பேசியிருக்காரு. அப்போ இந்த ரைசானா டைலாக்ங்கிறது என்ன கேட்டால் ராஷ்டிரபதி பவனில் டைலாக் பண்ணுறது, ஏதாட்டு நாட்டுக்கு பிரச்சனை வந்தால் பேசி முடிவெடுக்கிறது. 2016 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏதாட்டும் ஒரு அதிபர் வரலாம் இந்தியாவுக்கு. அன்றைக்கி பேப்பரில் வந்து அவரை பற்றி, அவர் நாட்டுடைய கரன்சி என்ன பர்பஸ்க்காண்டி வராங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், முனிச்சுங்கிறது என்னங்கன்னா ஜெர்மனில் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஜெர்மனில் 1965 ஆரம்பித்தாங்க இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷம் ஒரு மாநாடு போடுறாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, 3rd வேர்ல்டு வார் இது வரைக்கும் நடக்கலை. அப்போ நடக்க விடாமல் இவங்க வந்து டைலாக் பண்ணி பேசி அதை வந்து சமாதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரெட் சி வந்து ஒரு ப்ராப்ளம் போடுறது 3வது உலக யுத்தத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காண்டி இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்பெட்ஸ் மிஷன், இதுதான் அந்த யூரோப்பியன் யூனியன். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து அகெயின்ஸ்ட் ரெட் சி அட்டாக், இந்த ரெட் சி அட்டாக் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மிஷன் போட்டிருக்காங்க, ஆஸ்பெட்ஸ் மிஷன். அந்த ஆஸ்பெட்ஸ்னால் ஒரு கிரேக்க வார்த்தை.
சீல்டுன்னு அர்த்தம். அப்போ ரெட் சி அட்டாக் யார் பண்ணுறாங்கன்னா ஏமன் நாட்டுக்காரங்களும் சோமாலியா நாட்டுக்காரங்களும் பண்ணுறாங்க. இந்த ஏமன் நாட்டுக்காரன் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. அப்போ அங்கே உள்ள கமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ கமாஸ் அந்த தீவிரவாத குரூப்பை படிச்சுக்கிறோம். அது பக்கத்தில் வேறு என்ன தீவிரவாதங்கள் இருக்குது, அப்போ அவங்கள இது பண்ணுறது அந்த மிஷன், அதை பற்றிக்கிறோம். பிறகு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாட்டும் ஒரு நோயை பற்றி ஏதாவது கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இந்தியா லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு உறுதியாக கேட்பாங்க இன்ட்ரீம் பட்ஜெட். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஃபினான்ஷியல் இயருங்கிறது ஏப்ரல் 1 டு மார்ச் 31 வரை. இப்போ இது வந்து பிப்ரவரி 1 தாக்கல் பண்ணலாம். அடுத்த எலெக்ஷன் வந்தப்போ புது பட்ஜெட் ஒன்று, புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவொன்னே புது பட்ஜெட் போடுவாங்க. அப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்னு ஒன்று போடுறாங்க. இந்த பட்ஜெட்டுடைய ஹைலைட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. இன்னும் இதை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பட்ஜெட்டில் நிறைய ஹைலைட்ஸ் இருந்தாலும் ஒரு 3 பாயிண்ட் முக்கியம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியோதயா ப்ராஜெக்ட். இது டெய்லி பேப்பரில் வந்துட்டு இருக்குது, இன்றைக்கி பேப்பரில் கூட வந்திருக்கு. சூரியோதயா ப்ராஜெக்ட் அந்த வீட்டில் வந்து சோலார் போட்டு 300 யூனிட் வரை உற்பத்தி பண்ணுறதுக்கு மானியம் கொடுக்காங்க. 30,000 60,000 அப்படின்னு சொல்லி மானியத்தை அனௌன்ஸ் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. பிறகு பார்த்தீங்கன்னா அர்பன் ஹவுசிங் ஸ்கீம், இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா, என்ன 1 கோடி ரூபா, 1 கோடி லட்சம் R&D டெவலப்மெண்ட்டுக்காண்டி நமக்கு என்னன்னா இது பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டை பற்றி ஃபுல்லாகவே பார்த்து வச்சுருங்க. கண்டிப்பாக கேட்பாங்க இன்ட்ரீம் பட்ஜெட்னா என்ன அப்படிம்பாங்க. இது போய் ஜீரோ பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட் சம்மந்தமாக இருக்கும். ஃபிஸ்கல் பட்ஜெட்னா என்ன ரெவன்யூ பட்ஜெட்னா என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன், இவர் இந்த வருஷம் இறந்துட்டார். இவருக்கு வந்து பாரத் அவார்டு கொடுத்துருக்காங்க. இவர் சொன்ன MSP இப்போ வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. எங்கே டெல்லி சலோன்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. அவங்களோட ப்ரொட்டஸ்ட் எதுக்கான கேட்டால் MSP தான், மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ். அப்போ மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்னால் என்ன, ஒரு விதைக்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விலை, யார் என்னென்ன ரேட் வச்சுருக்காங்க. அப்போ வந்து MS சுவாமிநாதன் ரெக்கமெண்ட் பண்ணார். என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஒரு 50% கூட்டி வைக்கணும். அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு அவருடைய ரெக்கமெண்டேஷன். அதை கேட்கலாம். அதுபோக அவர் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு, அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ரிஜிம் அப்படின்னு சொல்லி மியான்மார் நாடு இருக்குது பார்த்தீங்களா. மியான்மார் நாட்டில் இப்போ நிறைய அகதிகள் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. அப்போ நமக்கு 2018 பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே போய்க்கலாம், அங்கேருந்து இங்கே வந்துக்கலாம். அந்த ஃப்ரீ ரிஜிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அதை ஃபென்சிங் ஒன்று போட்டுட்ருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் செர்விக்கல் கேன்சர் கூட அந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 to 14 வயசு வரை குழந்தைகளுக்கு ஸ்கூல் சில்ட்ரன் கொடுக்குறாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருந்த வாயு சக்தி புக்ரானில் வச்சு ஏர்கிராஃப்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ராம்சார் சைட் இதெல்லாம் கேட்பாங்க, என்விரான்மெண்ட் ஃபேக்ட் கேட்கலாம். 75 சைட் இந்தியாவில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம 75 இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடும் போது 75 சைட் இருந்தது. இப்போ புதுசாக ஒரு 5 சைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 சைட் வந்து கர்நாடகாவிலும் 2 சைட் வந்து என்னங்கன்னா தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நேஷனல் லெவலில் வேறு என்ன இருக்குது, மணிப்பூர் இஷ்யூ போய்ட்டு இருக்குது. 18th லோக்சபா எலெக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. தேர்தல் ஆணையர் யாரும் கேட்பாங்க. அப்போ வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் அந்த சம்மந்தமாக அந்த வைப்ரேட் சம்மந்தமாக ஏதாவது பார்த்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிட்டு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்ன, அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரே சிவில் கோடுங்கிறது இந்துக்கும் முஸ்லீமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ முஸ்லீம்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரே கோடை கொண்டு வரதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கோவாவில் இருக்குது, இப்போ உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க, பீகாரில் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் எடுக்காங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமி, இது கண்டிப்பாக கேட்பான். இந்த பேடிஎம் இஷ்யூ, ஏன்னா ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களை தடை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இதை கொடுக்குறாங்க. இப்போ பேடிஎம் இஷ்யூஸ், பைஜூஸ் வந்து திவாலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைஜூஸுடைய சிஓவையே வெளியேற்றிட்டாங்க அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே. அப்போ அந்த எக்கனாமிக் ஓரியன்டேஷனாக ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்குது, அதை பற்றி பேர் நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் எக்கனாமியில், அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் யூபிஐ, இது கண்டிப்பாக கேட்பாங்க. யூபிஐங்கிறது ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரில் வந்து யூபிஐடைய ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா மொரிஷியஸ் அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம யூபிஐடைய செயல்பாடு ரூபேங்கிறத அங்கே இது பண்ணிங்க, அதை பற்றி கேட்பாங்க கொஷின்ஸு. அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது ஆர்டிகல் 280. இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெயின் வேலை என்னென்னா இந்த டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேக்ஸை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறது. அப்போ டிஸ்ட்ரிபியூட் த ஷேர் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறது தான் அவனுடைய மெயினாக. அதில் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் பீரியட் என்ன கேட்கலாம், 26 to 31. என்னுடைய தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. ஏன்னா
நிதி ஆயோக்குடைய வைஸ் சேர்மனாக இருந்தார், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரோல் என்ன, அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வித் ஸ்பேஸ். இப்போ நமக்கு வந்து ISROவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் சந்திரயான் சக்ஸஸ், பிறகு ஆதித்யா L1 சக்ஸஸ், இப்போ ககன்யானுக்கு போயிட்டுருக்குது. நீங்கள் இன்று 22 அட்டன் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் கூட இங்கே இதில் வந்து ISRO குலசேகரப்பட்டினத்தில் ஆரம்பிக்காங்க. அப்போ இது சம்மந்தமாக ஏதாவது இருக்கும். ISROடைய சேர்மன் யார், ISRO என்ன பண்ணுது, DRDO என்ன பண்ணுது, அதை பற்றி பண்ணலாம். இன்சான் 3D இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெதர் மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி அனுப்புனது. பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 100%, அதில் வந்து 100% FDI கொடுத்துருக்காங்க. அப்போ FDIனா என்ன, FIனா என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜியை நம்ம நல்லா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஆகும்போது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அவார்ட்ஸு. இந்த பாரத் அவார்டு இந்த டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு டிசம்பர் மாதம் எண்டில் போகிறீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வச்சு கேட்பாங்க. இப்போ பாரத் அவார்டு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 5 பேருக்கு கொடுத்ததே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா தாக்கூர் பீகாரில் ஒருத்தர் கொடுத்தாங்க, பீகாருடைய பழைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா LK அத்வானி பழைய பிஜேபியில் உள்ள முன்னாள் துணை பிரதமராக இருந்தார், அவர் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரண் சிங், இவரும் ஒரு பிரைம் மினிஸ்டர், இவருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நரசிம்மராவ், இவர் வந்து காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர், இவருக்கு கொடுத்தாங்க. பிறகு MS சுவாமிநாதன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 பேர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கிராமி அவார்டு கொடுத்தாங்க, முக்கியமானது கேட்பாங்க. அந்த ஒரு இசைக்குழுக்கு கொடுத்தாங்க, அதை கேட்கலாம். பிறகு தாதா சாஹிப் பால்கே அவார்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி நடத்தி இப்போ வந்து ஜவான் 12th ஃபெயில் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஞானபித் அவார்டு குல்சார் 2 பேர் கொடுத்தாங்க. அடுத்து ராம் பார்த்தசாரதி, அப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். அன்றைக்கி டேட் பேப்பர்லேயே ஒரு அவார்ட்ஸ் இருக்கலாம். ஹெட்டிங் உங்கள்கிட்ட நார்மலாகவே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. படிச்சுட்டு இந்த ஹெட்லைன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹெட்லைன்ஸ்னால் நீங்கள் இது லோக்கல் நியூஸ்னு சொல்லக்கூடாது, இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃப்ரண்ட் பேஜில் உள்ளது தான் அது ஹெட்லைன்ஸ். நீங்கள் ஹிண்டு பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் நல்லா வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி ஏதாவது கேட்கலாம். எக்கனாமிக் ஓரியன்டேஷன் இந்தியா வந்து 5th எக்கனாமியாக இருக்குது, 3வது எக்கனாமி வளர போகுது. 2047 பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக பார்க்க போகிறோம். இப்போ எக்கனாமிக் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இப்போ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து சென்னையில் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 கேம்ஸை உள்ளே சேர்த்தாங்க, ஸ்குவாஷ், சிலம்பம். ஏன்னா சென்னையில் மதுரையில் இதில் நடந்துச்சு. அப்புறம் ஆசிய உமன் பேட்மிண்டன் சாம்பியன் வந்து முதல் முறையாக இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து தாய்லாண்டை வின் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் வச்சு நடந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் இப்போ 2024 நடக்க போகுது. ஒலிம்பிக் 1924 பாரிஸில் நடந்தது. 100 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாட்டும் ஒரு நியூஸ் வரலாம், ஒரு அவார்டு கொடுக்கலாம், அல்லது முக்கியமான கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அப்போ அன்னைக்கு பேப்பருக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து 2 நியூஸாக படிங்க. நேஷனல் 2 படிக்கணும், இது 2 படிக்கணும். இன்னிலேருந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும்போது பேப்பர் நியூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். அதில் நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டியது எக்கனாமிக் ஓரியன்டாக உள்ள நியூஸ்க்கு அழுத்தம் கொடுத்துடணும், ரொம்ப கொடுத்துடணும். ஏன்னா அப்போ பேங்கிங் சம்மந்தமாக ஒரு பேங்கோட மெர்ஜ் பண்ணுவாங்க, அதில் சம்திங் எதுனாலும் நடக்கலாம். ஏன்னா அப்போ ரிசர்வ் பேங்க் என்ன வந்தாலும் ரிசர்வ் பேங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட அன்றைக்கி டேட்டு பேப்பர் பார்க்கும், நல்ல நியூஸ் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு ஆட்டை நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நியூஸு நம்ம கொஞ்சம் ஈஸியாக பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். அவ்வளோதான், சிம்பிளாக பாட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட்.